ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப்பு பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியாக்கு இந்த பையனை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இப்போ இவன் நம்ம ஷியா கிட்ட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறா. நம்ம ஷியா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா அவளுக்கு இவனை ரொம்பவே பிடிக்கும். இந்த பையன் இருக்கால, இவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கு ப்ரப்போஸ் பண்ணோன்னே எல்லாருமே கை தட்டி நீங்கள் அவருக்கு ஓகே சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் ஓகே சொல்கிறா. சொல்லிட்டு அவள் கை நீட்டு அவனும் ரிங்கை போட்டு விடுவான். அவன் போட்டு விட்டு அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு பொண்ணு கூடன்னு ஓடி நம்ம கூவை ஹக் பண்ணுறா. இவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியா நம்ம ஷியாவோட கசின் சிஸ்டர். அவளை யாரோ பயங்கரமாக அடித்த மாதிரி இருக்குது. அவள் ஒரு மாதிரி வந்திருக்கா. இதை பார்த்து அவர் என்னாச்சு உனக்குன்னு சொல்ல, இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவ ஷியா இருக்கால, அவள் என்னை புலி பண்ணுறதுக்காக நிறைய பேர் அனுப்பி விட்டுருக்கா அப்படின்ட்டு நம்ம ஷியா மேலே அவள் பழைய தூக்கி போடுறா. இதெல்லாம் கேட்ட எல்லாருமே நம்ம ஷியா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன இவ எப்படி அவளோட கசின் சிஸ்டரை ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லி பேச, அப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மியா இருக்கால, அவள் நம்ம ஷியா கிட்ட உன் வாழ்க்கையில் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பொருளையும் கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் நம்ம ஷியா கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ இப்போ அதுதான் அவள் பண்ணிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் என்ன சொல்கிறான்னா, இதை பாரு நான் இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீ நம்புறியா கு அப்படின்ட்டு அவள் கு கிட்ட கேட்குறா. ஆனால் கு இந்த ஷியாவுக்கு எடுத்து பேச மாட்டான். இந்த மியாக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. நீ எதுக்கு இப்படி உன்னோட சிஸ்டரை இப்படி பண்ணுற? நீ அவளோட பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிவிட்டு அவளோட அம்மாவையும் கொலை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அவளை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்ல, ஓ அப்படியா நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறல்ல, நான் நினச்சி கூட பார்க்கல கோ நீ இப்படி நினைப்பேன்ட்டு. நீ மட்டும்தான் என்னை நம்புற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ இந்த மியாவோட பாய் ஃப்ரெண்டு அண்ட் மியாவோட அம்மா இறந்து போனதுக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த மியா இருக்குல்ல, நான் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், நான் போறா, ஆனால் வேணும்ட்டே அவள் கீழே விழுந்துருவாளா. இதை பார்த்துட்டு இந்த கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போக, அப்போ நம்ம ஷியா சொல்கிறா, நீ மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவ கூடயே போனேன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அது எதுவுமே கேட்காம இந்த கு இந்த மியா பொண்ணுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். இப்போது அவங்க அங்கேருந்து ஏஞ்சி நிற்பாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம ஷியாவோட அம்மா நம்ம ஷியாவை அடிக்கிறாங்க. நீ ஏன் உன்னோட கசின் சிஸ்டரை இப்படி ட்ரீட் பண்ணுற, என்னோட சிஸ்டரை தான் எடுத்துக்கிட்ட, அதுக்கப்புறமும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மியா இருக்கால, அவள் நம்ம ஷியாவோட அம்மாவோட சிஸ்டரோட பொண்ணு. இப்போது இந்த மியாக்காக தான் நம்ம ஷியாவை போட்டு அடிக்கிறாங்க ஷியாவோட அம்மா. இப்போது நம்ம ஷியா எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் தான் நின்றுட்டு இருப்பா. அப்போ ஷியாவோட அப்பா நீ தானே அவளோட அம்மாவையும் கொலை பண்ணன்னு சொல்ல நம்ம ஷியாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா அது எல்லாமே சின்ன வயசில் நடந்திருக்கும். இவளுக்கு 6 வயசு இருக்கும் போது அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸோ அவள் சொல்கிறா, நான் சின்ன வயசில் இருக்கும் போது ஒரு நடந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது என்னால் தான் நடந்ததா கூட நீங்கள் இன்வெஸ்டிகேட்டே பண்ணாமல் இந்த மியாவுக்கு நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்களே, ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறா. இங்கே இந்த மியாக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஷியாவை ரொம்பவே கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க இவ்வளோ வருஷமாக அவளோட அம்மா இறந்ததுக்கப்புறம். ஸோ அதுவே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம ஷியா என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ அப்படியே நினச்சிட்டு கடை அப்படின்ட்டு அவளோட அப்பா அம்மா அண்ட் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது இந்த கு அண்ட் இந்த மியா எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இந்த மியா போகும்போது நம்ம ஷியாவை திரும்பி பார்த்துட்டு, பாத்தியா உனக்கு ஒரு ஆள் கூட சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யார் ப்ரப்போஸ் பண்ண போகிறா, எதுவுமே நடக்கலைல்ல, அதனால அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம ஷியா இருக்கால, அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அதுவும் நடந்து தான் போகிறா. அங்கே நிறைய பசங்க இவன் நடந்து போகிறத பார்த்துட்டு இவன் தனியாக நடந்து போகிறான்ட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ண போகிறாங்க. நம்ம ஷியா அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கா. அவனுங்க முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே 2 பேரை காமிக்கிறாங்க. இதில் ஒருத்தர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம். ஒரு பெரிய மாஃபியா மாதிரி அவர்
ஸோ ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவர். ஸோ அவர் இப்போது இந்த ஷியாவை தொல்லை பண்ணுறதை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா இந்த ஷியாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஷியா வந்து அப்படியே பார்க்குறா, இவர் என்ன தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவளுக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், இவன் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்படியே பார்க்க அப்போ வந்து நம்ம கிம் சொல்கிறாரு நம்ம ஷியா கிட்ட, என்ன ஒரு மாதிரி பார்க்குற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு ரிட்டனாக ஏதாவது ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்ட்டு அவர் வந்து நம்ம ஷியா கிட்ட சொல்ல, நம்ம ஷியா எதுவுமே பேச மாட்டா. அவள் பாட்டுன்னு வந்து இந்த கிம் முன்னாடி க்ளோஸாக வரும். இந்த கிம் வந்து என்னடா இவ டப்பு நம்மளை கிஸ் பண்ண போகிறாளான்ட்டு, இவ கிஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிட்ட க்ளோஸாக வரான்னு நினச்சிட்டு அவரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஷியா என்ன பண்ணிடுவானா, இல்லை எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவுமே தேவையில்ல, நீ வரதுக்கு முன்னாடி நான் உங்களை அடிச்சிட்டேனே, உனக்கும் அடி வேணுமான்ட்டு அவனை போட்டு அடிச்சிடுவா. இதை பார்த்து நம்ம கிம்மோட அசிஸ்டன்ட்லாம் பயங்கர ஷாக் ஆயிடுவார். இப்போ ஷியா அங்கேருந்து போகும்போது, நீ ரொம்ப லம்பாரி பொம்பளையாக இருப்ப போலன்னு சொல்ல, ஆமாம் நான் அப்படி தான், என்கிட்ட யாராவது வந்தால் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இவளும் ரொம்ப க்யூட்டாக பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாள். இதை பார்த்ததுலேருந்தே நம்ம கிம்முக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு போல். அவர் அப்படியே வந்து அவளே பார்க்குறாரு. ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கிட்டே இவளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவளும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுல தெரிய வருது இந்த மாதிரி அவள் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ, இப்போ அவளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இந்த கூவோட அப்படின்ட்டு அவருக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது. இப்போ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஷியா இருக்கால அவளோட வீட்டில் சாப்பிட வர அவளோட அம்மா தான் இவளுக்கு எல்லாமே சாப்பாடு சமைச்சு வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொல்ல. அந்த சாப்பாடெலாம் பார்த்துட்டு அவள் என்ன சொல்கிறான்னு, இது எதுவுமே எனக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை, இது எல்லாமே இந்த மியாவுக்கு பிடிச்ச சாப்பாடு, இது எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ வந்து இந்த மியா என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை அவங்க மறந்து செஞ்சுருப்பாங்க, நீ உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்ட்டு இவன் இங்கே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. அது ரொம்ப நல்லவ மாதிரி. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. இப்போ வந்து அவளோட அப்பா வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பாரு, உனக்கும் இந்த கூக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, என்ன சொல்கிற நீ, நேற்று தான் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண சொன்னால், அதே மாதிரி நேற்று தான் நான் சொன்னேன் அவன் எனக்கு வேண்டான்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஷியா சொல்லிட்டு அவளோட அம்மா ஏதோ சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அதில் இருக்க கேரட் எல்லாமே வந்து அவள் தூக்கி போகிறா. ஏன்னா அவளுக்கு கேரட் சுத்தமாக பிடிக்காது, இந்த மியாவுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக ரொம்பவே நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. இது அவள் கோவத்தில் தூக்கி போட்டு இருக்கா. நீ ஏன் கோவத்தில் அப்படி தூக்கி போடுற, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி, இது பாரு எனக்கு ஒன்றையே பிடிக்கல, ஒன்றையே இங்கேருந்து என்னால் தூக்கி போட முடியல சொல்ல, எதுக்கு நீ இப்படி அவகிட்ட ரூடாக பேசுகிற, நீ வாயை முடிட்டு சொல்ல, நீங்கள் என்னோட சொத்து எல்லாத்தையுமே வந்து அவள் பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல, ஆமாம் உன்னால தான் அவளோட அம்மா இறந்து போனாங்க, ஸோ அப்போ நாங்கள் அதுதானே பண்ணி ஆகணும்னு சொல்ல, அப்படியா சரி எனக்கு அந்த சொத்து கூட வேணாம், என்னோட பாட்டியோட வீடு எனக்கு வேணும்னு சொல்ல, அது உனக்கு உன்னோட பாட்டியோட வீடு வேணுமா, அதெல்லாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா வந்து நம்ம ஷியா இருக்கால, அவள் சின்ன வயசுலேருந்து அவளோட பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருப்பா. இப்போது அந்த பாட்டியோட வீடு இந்த மியா கிட்ட போகக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறா. ஏன்னா அந்த மியாவால் தான் அவளோட பாட்டி இறந்து போயிருப்பாங்க. ஒரு நாள் அவள் வந்து வெளில போயிட்டு வீட்டுக்கு வருவாள். அங்கே வந்து பார்த்தா அவளோட பாட்டி வந்து இந்த மியாவோட கால் கீழே உட்காந்து, அதாவது அப்படியே காலில் அப்படியே படுத்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஷியாவுக்கு ஞாபகம் வந்து அவளுக்கு ஒன்றுமே கோவம் வந்துடுது. கோவத்தில் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் சாப்பாடா நிம்மதியாக சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுருவா. இதை பார்த்து இவங்க, நீ இப்போ எதுக்கு ராட்சசி மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்ட்டு அவளோட அம்மா திட்ட, இந்த இவ இருக்கால இந்த மியா, அவளும் வந்து ஏதோ ரொம்பவே வந்து பயந்து போன மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. இந்த கூதா சமாதானப்படுத்திட்டு இருப்பா. இப்போ நம்ம ஷியா என்ன சொல்கிறான்னா, ஒழுங்க என்னோட பாட்டியோட அந்த சொத்து அந்த வீடு அது எனக்கு கொடுக்குற வழியை பாருங்க, இல்லைன்னா நான் எடுக்கிற ஸ்டெப்பே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்போ இந்த கூ வந்து பேச பார்க்குற, நீயே இப்படி மாறிட்டேன்ட்டு, கையேடுறா இங்கேருந்து கிளம்புனி அப்படின்ட்டு அவனை போட்டு கத்த. அப்போ அவளோட அப்பா இது பாரு, இங்கேருந்து நீ வெளில போனால் நீ இந்த ஃபேமிலி சேர்ந்தவளே கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவேன் சொல்ல, பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் என்ன உங்களோட ஃபேமிலி மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ காரில் ஏறலான்னு போக அங்கே இந்த மியா இருக்கால, அவள் வந்துட்டு நம்ம ஷியா கிட்ட பேசுகிறா. என்ன நீ ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக அங்கே பேசிட்டு போனேன், அவங்க உன்னை பற்றி நினைப்பாங்க அப்படின்னு நினச்சா நீ வந்து போனேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே நம்ம ஷியாவை வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஷியா ஒன்று இவ சொல்கிறதுக்குலாம் வெறுப்பாகிற மாதிரி இருக்கல, நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு இல்லை உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து அப்படியே தள்ளுறா. அப்புறம் என்ன சொல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட பாட்டி இறந்து போகும்போது என்கிட்ட எப்படி கெஞ்சினாங்க தெரியுமா, என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, ப்ளீஸ் என்னை காப்பாற்று, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. அது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமான்னு சொல்லி அப்படியே அந்த சீன் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டமா இருக்க போல் அந்த பஃப் அந்த இன்னேலர் வேணும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கேட்குறாங்க, ப்ளீஸ் அதை எடுத்துக்கொடுன்ட்டு. ஆனால் இந்த மியா இருக்கால, அவள் அதை எடுத்து கொடுக்காம அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பா. இதை தான் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துருப்பா. ஸோ இது எல்லாமே இப்போது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும்போது அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீ தான் என்னோட பாட்டியை கொன்னேன், ஆனால் நான் உன்னை பற்றி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீ மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கலன்ட்டு இவளோட கழுத்து
கழுத்து பிடிச்சி அவள் வந்து நெரிச்சிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு விட்டுருவா. இப்போது நம்ம ஷியா என்ன கேட்குறான்னா மியா கிட்ட, உனக்கு அந்த டான்ஸ் காம்படிஷன் முக்கியம் தானே சொல்கிற, நீ எதுக்கு கேட்குறேன்னு சொல்ல டப்புன்ட்டு நம்ம ஷியா அவளோட காலை அப்படியே அடிச்சிடுறா. அடிச்சிடல அவளுக்கு பயங்கர வந்து காயமாயிரும். ஸோ இப்போ ஷியா வந்து என்ன சொல்கிறான்னா, நீ எப்படி வந்து டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறேன் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இந்த மியாக்கில் பயங்கர காண்டாகும். இப்போ ஷியா எங்கே வரானா அவளோட பாட்டியோட வீட்டுக்கு தான் வரா. அந்த வீட்டில் தான் அவள் வந்து ரொம்ப நாளாக வந்து தங்கியிருப்பா. அவளோட பாட்டி தான் நல்லாவே பார்த்துருப்பாங்க. ஸோ அவளோட பாட்டி ஞாபகம்லாம் ஃபுல்லாக வருது. இப்போ அவள் என்ன டிசிஷன் எடுத்திருக்கானா, இந்த வீடையே வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு இருக்கா. ஏன்னா வந்து இந்த வீடு இருந்தால் தானே இந்த மியாவுக்கு போகும். ஸோ மியா கிட்ட போகக்கூடாது, எப்படியோ நம்மளுக்கு நம்மளோட அப்பா கொடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிது. ஸோ அதனால் இந்த வீடை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த வீடு எல்லாத்தையும் வந்து எரிச்சிடுறா. எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருக்கா. இந்த மாதிரி பாட்டி இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி எடுத்து வச்சிருப்பா. இப்போ அவள் போகலான்னு பார்க்கும்போது அங்கே யாரோ தொடட்டுற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம கிம் வந்து கீழே விழுந்து கிடப்பாரு. பார்த்தா அவரை தான் துரட்டிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ கிம் வந்து நம்ம ஷியாவை பார்த்து, ஷியா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, பரவாயில்ல நம்ம 2 பேர் கோஇன்சிடெண்ட்டாக மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்ல, இல்லையே எனக்கு இது கோஇன்சிடென்ட் மாதிரியே தெரியல அப்படின்ட்டு நம்ம ஷியா வந்து கேட்குறா. இல்லை இது கோஇன்சிடென்ட் தான், அண்ட் உன்னோட அந்த கசின் சிஸ்டரால் நீ ரொம்பவே பாடுபடுற போலன்னு சொல்ல, என்ன நீ என்னை ஸ்டாக் பண்ணுறியா அப்படின்ட்டு நம்ம ஷியா வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நீ அப்படியே வச்சுக்கலாம், நான் வேணா உனக்கு ஒரு டீல் கொடுக்கவா அப்படின்னு சொல்ல, என்ன டீல் சொல்ல, என்னோட வீட்டில் என்னை ரொம்பவே தொலை பண்ணுறாங்க, பிளைண்ட் டேட்டுக்கு போ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற, எப்படியோ உனக்கு வந்து அந்த குவோட கல்யாணம் ஆகாது, ஸோ அவன்கிட்ட நீ தப்பிக்கணும்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஸோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஆனால் அவனுக்கு உடம்பு ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கா. இதனால ஷியா என்ன பண்ணுறேன்னா ஒரு ரோஸ் மட்டும் கொடுத்துட்டு, இரு முதல்ல உன்னோட உடம்பு சரி பண்ணலான்ட்டு அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இரு உனக்கு ஓகே தானே சொல்ல, ஓகே தான், நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூப்பிட்டுருக்கேன், அவன் இங்கே வருவான், அவன் மெடிசன் எடுத்துகிட்டு வருவான் சொல்ல, ஆனால் நீ ஹாஸ்பிட்டலில் போயிருக்கலாம்னு சொல்ல, இல்லை ஹாஸ்பிட்டலில் வேணாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஷியா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. வந்து பார்த்தா இங்கே நம்ம கிம் வந்து அசையாமல் அப்படியே உட்காந்துட்டு படுத்துட்டு இருக்காரு. இவளுக்கு ஒன்றும் புரியல, ஒரு வேளை இவன் இறந்துட்டானான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அவளோட கால் எடுத்து அவனோட இதயத்து மேலே வைப்பா. அப்போது நல்லாவே சவுண்டு கேட்குது, என்னடா நல்லா தான் துடிக்குது, ஆனால் இவன் என்ன தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் எடுக்கலான்னு பார்க்க இந்த கிம் காலை பிடிச்சிட்டு வரட்டி, என்ன பண்ணுறீங்க காலை விடுன்னு சொல்ல, இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பிடிச்சிட்டு இருப்பான். ஸோ அப்போ கரெக்டாக இந்த கிம்மோட அசிஸ்டண்ட் இருக்கான்ல அவன் அந்த இடத்துக்கு வருவான். இவங்க 2 பேரும் வந்து இப்படி இருக்கிறத பார்த்து ஒரு தப்பான பொசிஷன் மாதிரி அவனுக்கு தோணிடுது. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு இருக்கும்போது நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரி தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் நம்ம கிமுக்கு மருந்து போட்டு விடுறாரு. அப்போது கிம் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சொல்ல, அவர் எப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அப்படின்ட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஷியா வந்து ஒட்டு கேட்டுருவா. ஓகே அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு. இப்போ அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசலான்னு வராங்க. அவளுக்கு அதுக்குள்ளே வந்து யாரோ காலிங் வேலை அனுப்புகிறாங்க. ஆனால் அவளோட அம்மா சவுண்டு கேட்டுருது, அதாவது ஷியாவோட அம்மா சவுண்டு. இதனால ஷியா வந்து நம்ம கிம் கிட்ட தயவு செஞ்சு நீ இப்போ ஒளிஞ்சிக்கிறியான்னு சொல்ல, அவனும் சரின்னு ஒளிஞ்சிக்கிறான். இப்போது இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. வந்துட்டு இதை பாரு சீக்கிரமாக நம்ம கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்ல, என்ன கல்யாணமா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் என்னை இப்படி போஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஷியா வந்து அவளோட அம்மா கிட்டேயோ அண்ட் இந்த இவர் இருக்கார்ல கு அவர்கிட்டயோ கேட்க, அப்போ கு வந்து இதை பாரு அவள் வந்து முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், நீ தானே அவளோட அம்மாவே கொலை பண்ணேன்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஷியா பயங்கர காண்டாயிருதா. ஏன்னா வந்து சின்ன வயசில் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த குதா வந்து சொல்லியிருப்பேன், இதை பாரு நீ எல்லாம் எதுவுமே பண்ணல, நீ ஃபீல் பண்ணாத, நான் எப்போவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பான். இதனாலேயே அவளுக்கு இந்த குவை பிடிச்சிருக்கோ. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ இதை சொல்லிவிட்டு நீ அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணியே அப்படின்ற மாதிரி சொல்லி, இது பாரு அந்த கதையெல்லாம் பேச தேவையில்ல, முதல்ல வந்து உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, யாரோ அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுருது. இவங்களுக்கு யாரோ உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கோனி வேற ஒரு பையனை வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளுக்கு காண்டாயி செவிலே அடிச்சுட்டு வந்து சொல்கிறா, அது பாரு இப்போது 2 பேருமே இங்கேருந்து கிளம்பலான்னு வச்சுக்கோங்களேன், நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல, அவங்க கிளம்ப மாட்டேங்கிறாங்களா. அதுக்குள்ளே இவன் வந்து ஃபோன் எடுத்து கால் பண்ண, அவங்க என்ன நீ பண்ணுறேன்னு சொல்ல அவளே வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா.
இப்போது நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரை பார்த்துட்டு என்ன சார் உங்களுக்கு ஒட்டு கேட்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்பா. இது கேட்ட ஹீரோ இல்லை இல்லை நான் ஏதோ சவுண்டு கேட்டது அப்படின்றதுக்காக தான் வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவார். இப்போது நம்ம ஷியா இருக்கால ரொம்பவே அப்செட்டாக வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த குவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அவளோட அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. அது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே அவளை பார்த்துட்டே இருப்பார். அப்போது நம்ம ஷியா கேட்குறா, நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கள இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ அது இன்னும் வேலிடான்னு சொல்ல அவள் வேலிடுன்னு சொல்ல அப்படியே 2 பேருமே போயிட்டு அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ 2 பேருமே இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஷியா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டே பார்த்துட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா நான் போயிட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போவாள். அவள் ஃபோன் அங்கே தான் இருக்குமா. இப்போ கரெக்டாக இந்த கால் பண்ணுவானா. ஸோ அவன் கால் பண்ணும்போது நம்ம ஹீரோ எடுப்பார். எடுத்துகிட்டு ஹலோன்னு சொல்ல யார் நீ எப்படி ஷியா ஃபோன்லேருந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இருக்கார்ல நான் தான் பேசுகிறேன் நீ கிளம்பு அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுவார். இங்கே இவருக்கு ஒன்றுமே புரியல. இங்கே இந்த மியா இருக்கால அவளும் அங்கே தான் இருப்பா. என்னாச்சுன்னு சொல்ல இல்லை அவளோட மொபைலில் ஏதோ பையன் சவுண்டு கேட்குது. என்ன அவள் என்னை விட்டு போயிடுவாளான்னு சொல்ல அது எப்படியா உன்னை விட்டு போவா அதெல்லாம் போக மாட்டா அப்படின்ட்டு இந்த மியா சொல்ல ஆமாம்மா அவள் கண்டிப்பாக என்னை விட்டு போக மாட்டா. அவளுக்கு என்னென்னா ரொம்பவே பிடிக்கும். நான் இப்படிலாம் நினச்சா அவள் என்னை விட்டு போவான்ட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருப்பார். அப்போ இந்த மியாவோட ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இவளுக்கு கால் உடஞ்சிருக்குல்ல, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அடிச்சிருப்பா. அதனால அவளுக்கு காலில் அடிபட்டுச்சு. அதனால அவளால் இப்போ ஒரு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க முடியாது. இது தெரிஞ்சுன்னே அவளுக்கு பயங்கர காண்டாயிடுது. ஏன்னா ஒரு பயங்கரமான டான்ஸர் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் இன்னும் ஃப்ரேம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்த இவன் அந்த கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ வந்து காலை கட் பண்ணுறாரு. அப்போ தான் பார்க்குறாரு நம்ம ஹீரோயின் சமைக்க தெரியாமல் சமைச்சிட்டு இருப்பா. அப்போ அவள் கை சுட்டுரும். என்னாச்சு உன் கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. அப்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி இல்லை நீ ரொம்ப நேரமாக சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உள்ளே இருந்தியா அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சமைக்கிறேன்னு சொல்ல சரி நீ என்ன தான் சமைக்கிறேன்னு சொல்ல எனக்கு 3 விஷயம் மட்டும்தான் சமைக்க தெரியும். ஒன்று நூடுல்ஸு, நெக்ஸ்ட்டு இன்னொரு மோமோஸு, அதுக்கப்புறம் டீ 3 தான் செய்ய தெரியும்னு சொல்ல லூஸு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா நான் உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்ல அப்படியா உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஷியா வந்து கிம் கிட்ட கேட்க அவரும் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நிறைய விஷயம் பண்ண தெரியும்ன்ட்டு ஃப்ளர்ட்லாம் பண்ண ஃப்ளர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தள்ளி வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்ல அப்போ கரெக்டாக நம்ம கிம்மோட ஃபோன் வந்து அடிக்குது. ஸோ இதை பார்த்து அவளும் வந்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு கிம் கிட்ட கொடுத்து இதாங்க அப்படின்னு சொல்ல அவர் அதை எடுத்து பேசுகிறாரு. பார்த்தா அவரோட வீட்டிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவரோட அப்பா தான் கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு ஃப்ரீயாகவே வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் போலன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவள் கேட்க இந்த மாதிரி என்னோடய வீட்டில் வந்து என்னை கூப்பிடுறாங்க. ஸோ நான் உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னை பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க அதனாலன்னு சொல்ல இதை கேட்டால் அவளும் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்போ ஃப்ரீ ஃபுட்டாக சரி நான் வரேன்ட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு நான் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கிம்மும் வந்து ஷியா பண்ணுறதுலாம் பார்த்து ஆமாம் அப்படின்வாரு. இப்போது நெக்ஸ்ட் சீனே காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்து அவரோட வீட்டுக்கு போகிறாரு. கிம்மோட அப்பா இருக்கார்ல அவர் ரொம்பவே திட்டுறாரு. டே என்னடா நான் சொல்கிற பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா இதில் இருக்க ஏதாவது ஒரு பொண்ணை மட்டும் சூஸ் பண்ண அப்படின்ட்டு ஏதோ பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கிம் வந்து இல்லை நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஷியா வருவா. ஷியா வந்தோடனே இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் இந்த மாதிரி நான் அந்த ஷியா நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம கிம்மோட அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. ஏன்னா வந்து இவர்கிட்ட சொல்லாமலே வந்து நம்ம கிம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டே என்கிட்ட சொல்லாமலே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ண தானே செய்யணும் எப்போவுமே உங்களோட விஷயத்தெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு அவர் ரொம்பவே கோவமாக பேசுவார். இது பார்த்தா ஷியா ஐயோ பேபி நீ எதுக்குமா வந்து கோவப்படுற அப்படின்றப்பெல்லாம் சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டே இருப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்தா இந்த ஹீரோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு எதுக்கு இவன் இதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றது தான் கோவம் வருது. இப்போ வந்து நம்ம ஹீரோவோட ஸ்டெப் சிஸ்டர் இருப்பா. அவன் என்ன சொல்கிறான்னா நீ யாருன்னே தெரியல பணத்துக்காக என்னோட அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஷியா பதிலுக்கு என்ன சொல்லிடுறான்னா எப்படி உன்னோட அம்மா வந்து அவரோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியா அப்படின்ற மாதிரி திமிரா பேச இதை கேட்ட நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதருக்கு ரொம்ப கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் சிஸ்டர் கோவத்தில் திட்ட நம்ம ஷியா அங்கே கீழே இருக்க ஒரு கப்பை தூக்கி போட்டுருவா. ஸோ அதை போட்டோன்னே எல்லாருமே யாரா இந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சவளாக இருப்பாளோ அப்படின்றவெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஷியா ஹக் பண்ணிகிட்டே வந்து சொல்கிறா அவள் என்ன புலி பண்ணா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பாளா. இங்கே நடக்கிறத பார்த்தா நம்ம கிம்மோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட போல நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்க. ஆனாலும் நம்ம ஷியா இருக்கால நீ போகாத அவர் நடிக்கிறாரு பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டால் நம்ம கிம்மு சரி நான் போகல அப்படின்ட்டு அவரும் அவள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருவார். இப்போது நம்ம கிம்மோட அப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது. இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு டே உன்னோட நான் தனியாக பேசணும் இந்த பொண்ணை இங்கே விட்டுட்டு வான்னு சொல்ல அப்படி
அப்படியா, நான் உன்னை விட்டு இருக்கணுமா கிம், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னா சொல்லிட்டு நம்ம ஷியா ரொம்பவே ஓவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் கிம் தான் சரி நீ இங்கே இரு, நான் என்னோட அப்பா என்ன தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கேட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இவளை விட்டுட்டு அங்கேருந்து அவரோட அப்பாவோட பேச போகிறாரு. இப்போ அவரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ என்கிட்ட சொல்லாமலே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ, நான் சொல்கிற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணோம், நீ அவளை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்ல, நான் எதுக்கு நீங்கள் சொன்னோன்னே அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணோம், நீங்கள் நான் சொன்னோன்னே ஏதாவது விஷயத்த பண்ணிங்களா, உங்களால் நானும் என்னோட அம்மாவும் ரொம்பவே அப்யூஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, இவரோட ஸ்டெப் மதர் வந்து அவரோட அம்மாவை செம்மையாக வந்து அடிக்கிறாங்க. அப்போ நம்ம கிம் தான் வந்து என்னோட அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. இருந்தாலும் அவனையும் வந்து அவங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. இவன் இந்த விஷயத்தில் பேச நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் இன்னும் அது மறக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ கிம் வந்து ஹீரோனை பார்க்கலான்னு வர அங்கே வந்து இவரோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே நீ என்னோட அண்ணனை வந்து காசுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, காசா, என்கிட்டயே நிறைய காசு இருக்குது, நான் எதுக்கு உன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நாங்கள் இப்போ லவ் பண்ணுறதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பா. ஸோ அப்போ கரெக்டாக அங்கே நம்ம கிம் வந்துட்டு வா நம்ம போகலாமான்னு சொல்ல, நம்ம இங்கே சாப்பிட்டு தானே வந்தோம், சாப்பிட்லையா அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் ஆமாம் இல்லை இரு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இவர் 2 பேருமே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் நல்ல சாப்பாடாக தான் இருந்துட்டு, கவலைப்படாத அத்தை வாட்டி நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்ட்டு நம்ம கிம் சொல்ல, இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்கிறா. இருந்தாலும் அவள் சரி நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு ஓகே அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அவளோட மொபைலுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அந்த மெசேஜை அவள் வந்து நம்ம கிம்முக்கு காமிக்கிறா. கிம் இதை பார்த்து நாளைக்கு உன்னோட பிறந்த நாளாக சொல்ல, ஆமாம் என்னோட பிறந்த நாள் தான், நான் 6 எனக்கு 6 வயசு இருக்கும் போது தான் கடைசியாக நான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட பர்த்டேவை நான் ஒழுங்காகவே வந்து செலிப்ரேட் பண்ணல. இவங்க பார்ட்டி வைப்பாங்க, ஆனால் அன்றைக்கும் என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க, என்னை ஒழுங்காகவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க, அதுவும் எதுக்குன்னா எனக்கும் இந்த கோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி நம்ம கிம் எல்லாத்தையும் கேட்டுருப்பாரு. இவன் நெக்ஸ்ட் டே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வந்து வருவா. அவ்வளோ லேட்டாக தான் வருவா. ஸோ அவளோட அப்பா திட்டு, அப்போ அவள் என்ன கேட்குறான்னா என்னோட பாட்டியோட அந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்ல, எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அப்போ இங்கே வந்து நம்ம கோவை காமிக்கிறாங்க. கோக்கு கரெக்டாக இந்த மியா கால் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவளோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவா. இந்த விஷயம் எதுவுமே வந்து நம்ம ஷியா வந்து கண்டுக்கவும் இல்லை. இப்போ உள்ள வந்து ஷியாவோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு என்னோட பொண்ணோட பிறந்த நாள், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து கூடிய சீக்கிரம் இந்த குவை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டுருக்க. அப்போ டப்புன்ட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அதில் வந்து இந்த குவும் இந்த மியா 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன இது, அந்த பையன் வேற ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி இருக்குது, வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே ஷியா வந்து சிரிக்கிறா, ஏன்னா அவள் பண்ண பிளான் தான் இது. ஸோ அது அப்படியே வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ அவளோட அம்மா வந்து இல்லை அது ஏதோ எடிட்டு, என்னோட பொண்ணை தான் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்ல, இல்லை அவன் என்னோட பிரதர் இன் லவ் ஆக போகிறான்னு சொல்ல, ஷியா எதுக்கு இப்படிலாம் வந்து பேசுகிறா, அமைதியே இரு அப்படின்ட்டு அவளோட அம்மா வந்து அடக்குறாங்க. ஆனால் நம்ம ஷியா அடங்குற மாதிரி இல்லை. அங்கே கரெக்டாக இவங்க 2 பேருமே வந்துடுவாங்க. இந்த கூட அப்பெல்லாம் பயங்கரமாக திட்டுறாரு, டே இந்த பொண்ணோட ஏண்டா சேர்ந்த, இந்த பொண்ணோட தான் உனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, எதுக்கு நீ வந்து சீட் பண்ண அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் பண்ண தப்பு தான், அதை ஒத்துக்காமல் இப்போ ஷியாவை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான், நீ தானே இப்படி பண்ண சொல்ல, நான் என்ன பிரதர் எல்லாம் பண்ண போகிறேன் இப்படியெல்லாம், நானும் எதுவுமே பண்ணல, கூட சீக்கிரம் நீயும் இந்த மியா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவளும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாள். இதெல்லாம் கேட்ட இந்த மியாவுக்கு பரவாயில்லையே, இவளே எனக்கும் வந்து இந்த குகு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே வந்து கோடப்பா இல்லை இவளெல்லாம் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு இந்த ஷியாவை ரொம்ப பிடிக்கும். ஷியாவுக்கு நம்ம குவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆசை. அதுக்குள்ளே அங்கே ஒரு பர்சன் வராரு, அது வேறு யாருமே இல்லை, நம்ம கிம் தான். நம்ம கிம் வந்து இன்னுமே ஷாக் ஆகிறோம், இந்த ஆளா, இவர் ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு, இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்ல, அப்போ அங்கே ஷியாவோட அப்பா அம்மா போயிட்டு என்ன சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல, அதுவா என்னோட ஒய்ஃபோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி இந்த ஒய்ஃபா அப்படின்ட்டு 2 பேருமே ஷாக் ஆக, அங்கே அப்போ வந்து ஷியா வந்து நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போவா. ஸோ இங்கே வந்து இவங்க 2 பேருக்குமே ஒன்றும் புரியல, இந்த மியாக்கோ கூக்கோ வந்து ஒய்ஃப்ன்றா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்னன்ட்டு. அப்போது நம்ம ஷியாவோட அப்பா வந்து நம்ம ஷியாவை பார்த்து மறைக்க, நம்ம ஷியா வந்து கிம் கிட்ட ஹஸ்பண்ட் அவர் என்னை பார்த்து மறைக்கிறாரு அப்படின்ட்டு அவளோட அப்பாவே வந்து நம்ம கிம் கிட்ட மாட்டி விட, நம்ம கிம் என்னது என்னோட பொண்டாட்டியை பார்த்து நீ முறைக்கிறியா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஒன்றும் முறைக்கல அப்படின்ட்டு நம்ம ஷியாவோட அப்பாவே பயந்துருவார். இப்போ வந்து நம்ம கிம் என்ன சொல்கிறேன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கேக்கை கட் பண்ணலான்ட்டு கேக்கை வர வைக்கிறாரு. ஸோ அந்த கேக்கே பெருசாக இருக்குது, பின்னாடி நிறைய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, என்ன இவ்வளோ கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னு எல்லாருமே பேச, அப்போ கிம் சொல்கிறாரு என்னோட ஒய்ஃப் கடைசியாக அவளோட பர்த்டேவை 6 வயசில் தான் செலிப்ரேட் பண்ண
ஸோ அவளுக்கு 6 வயசுக்கு அப்புறம் யாருமே கிஃப்ட் கொடுக்கல, செலிப்ரேட்டும் பண்ணல. ஸோ அதனால் நான் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்து இப்போ அந்த பர்த்டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்ல, இது நம்ம ஷியாக்கே ஷாக்காக இருக்குது. என்னது இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாருன்ட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. இப்போ நம்ம ஷியா கிட்ட நம்ம கிம் வா கேக் கட் பண்ண அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு அவளும் வந்து சொல்கிறா. அப்போ அவர் ப்ரே பண்ண அப்படின்னு சொல்ல அவளும் வந்து ப்ரே பண்ணுறான். இந்த மாதிரி என்னோடய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கேக்கோ கட் பண்ணுவா. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து அவள் செலிப்ரேட் பண்ணுறது. அப்போது நம்ம கிம் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாட்டியோட அந்த பிரேஸ்லெட்டே வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவளோட அப்பா வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு வேணும் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, ஆனால் கொடுக்காம இருக்கணும்னு நினச்சிருப்பார். ஆனால் நம்ம கிம் அதை வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம ஷியா எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இவங்களோட இனிமேல் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டேன்னு சொல்ல, இது கேட்ட ஷியாவோட அம்மா ஏன் இப்படி சொல்கிற, நம்மளாம் ஃபேமிலி ஆச்சுன்னு சொல்ல, ஓ ஃபேமிலிட்டு உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா, ஏன்னா நீங்கள் ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணலையே, அப்போ எப்படி நான் உங்களே என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவேன், தயவு செஞ்சு ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்ட்டு அவளோட அம்மா கிட்ட வந்து ரொம்பவே ரூடாக பேசிடுவேன். ஏன்னா அவளோட அம்மா எப்போவுமே அவளை ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணதில்லை. ஸோ அதனால் இங்கே இந்த மியாவுக்கு பிடிக்கவே இல்லை. இவ எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனை பிடிச்சிட்டா அப்படின்ற அவள் யோசிச்சுட்டு இருப்பா. இப்போது நம்ம கிம் வந்து இவளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இதை பார்த்து ஷியா என்னது இந்த வீடு எனக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது உன்னோட பர்த்டே கிஃப்ட், உனக்கு வேண்டாம் அம்மான்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணும், இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த வீடை சுற்றி பார்க்குறதுக்காக வந்து உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா வீடு பயங்கரமாக இருக்குது. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வா இந்த வீடு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்ப்பா. இங்கே வந்து இவங்க போய் யோசிக்கிறாங்க, நம்ம வந்து ஷியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம், சரி பரவாயில்ல நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், அவளுக்கு வந்து கொஞ்சம் சொத்து கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இந்த விஷயத்த இந்த மியா இருக்கால அவள் கேட்டுருவா. அவளுக்கு பயங்கர காண்டாகுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க அவகிட்ட போயிடுவாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே காண்டாகிறா. இங்கே நம்ம கிம் இருக்கார்ல அவளுக்கு நிறைய கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பார். அப்போ தான் வந்து நம்ம ஷியாவுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னென்னா இன்றைக்கி தான் அவளோட ஆன்ட்டி வந்து செத்து போன நாள். ஸோ அதனால் அவளோட அம்மா கால் பண்ணி நீ வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவளோட பர்த்டே அன்றைக்கி தான் அவளோட அந்த ஆன்ட்டி இருக்காங்களே அவங்க வந்து இவளை காப்பாற்றுற மாதிரி வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவள் வந்து நம்ம கிட்ட சொல்ல, நானும் வரட்டா அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நானே போகிறேன் அப்படின்ட்டு அவளும் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து கிளம்பி வந்து போயிட்டு இருப்பா. இப்போது அங்கேயும் வந்துடுவா. அப்போ வந்து அவளோட ரூமுக்கு போவா. அங்கே பார்த்தா இந்த மியா யாரோடையும் வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு அவள் யாரோட பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இப்போ மியா வந்து நம்ம ஷியாவை பார்த்துட்டு, ஓ நீ வந்துட்டியா, நீ நீ உன்னோட லைஃப்பில் இருக்க எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக எனக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இது பாரு நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, இது பாரு என்னோட அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, ஆனால் என்னோட அம்மாவும் நீ தானே கொண்டுன்னு சொல்ல அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஷியா கிட்ட நம்ம ஷியாவோட ஆன்ட்டி அதாவது இந்த மியாவோட அம்மா என்ன சொல்லுவேன், நீ இங்கே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க கிராஸ் பண்ணும்போது தான் வண்டி இடிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம ஷியா பண்ண வேலையே கிடையாது. ஆனால் இது எல்லாம் அப்படியுமே நம்ம ஷியா மேலே வந்திருக்கோம். நம்ம ஷியாவை பொறுத்த வரைக்கும் அவளோட ஆன்ட்டி அங்கே தான் இருக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து யோசிச்சு பார்க்குறா. இப்போ மியா வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை நிம்மதியாக இருக்க விட்டுருவேன் நான் பாருடின்னு சொல்லிட்டு அவளோட அம்மாவோட ஃபோட்டோவே அவளே வந்து உடச்சிட்றா. உடச்சிட்டு சத்த போடுறா, நீ ஏன் இப்படி பண்ண ஷியா, என்னோட அம்மாவோட ஃபோட்டோவை எதுக்கு உடச்ச அப்படின்ற மாதிரி கீழே போட்டு ஆக்டிங் பண்ண. அதுக்குள்ளே அவளோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. நம்ம ஷியாவோட அப்பா அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் ஷியா நீ இப்படி இவ்வளோ கேவலமாக பண்ணுறன்ட்டு அவளை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ அவளை வந்து அந்த கலரைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மியா என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட பாட்டி இருக்காங்களே அவங்க செத்து போகும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னை காப்பாற்றுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல அவளுக்கு இன்னும் காண்டாயிருது. இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா, நீ என் வாழ்க்கையே நாசமாக்குறதுக்கு தான் என்னோட லைஃப்பில் வந்திருக்கலன்னு சொல்ல அதுக்குள்ள அங்கே அவளோட அப்பா அம்மா வந்து இவ்வளோ தள்ளி விட்டுறாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் மியாவை இப்படி பண்ணலான்ட்டு நம்ம ஷியாவோட தலை வந்து அந்த கலரிலே இடிச்சுக்கோம். ஸோ அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இந்த கு வருவான். ஆனால் வந்தவனுக்கு கரெக்டாக இந்த மியா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஷியாவை அங்கேயே விட்டுட்டு ஸோ அங்கே போயிட்டு மியா கிட்ட பேச, மியா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குன்னு இங்கே இரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. இப்போ இங்கே வந்து நம்ம ஷியா வந்து இங்கே அடிபட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பர்சன் வந்து அவளை காப்பாற்றுறாரு. வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. அப்போ ஹீரோ வந்து நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் ஆனால் நீ காணோம், அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள், இந்த மாதிரி இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ இவளை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து நீ பர்த்டே கேக்கை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல எனக்கான்னு சொல்ல, ஆமாம் நீ உன்னோட பர்த்டேவை இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணு, நடந்தது
வந்து நடந்துருச்சு, அது கண்டிப்பாக உன் மேலே வந்து ப்ளேம் வந்திருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு. ஸோ நீ என்னால் ஹாப்பியாக இருக்கணும், ஸோ கேக்கை கட் பண்ணுன்னு சொல்ல அவளும் ரொம்ப ஹாப்பியாக கட் பண்ணுறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு கிஃப்டாக செயின் எல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ டப்புன்னு என்ன பண்ணுறோன்னா 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்படி நைட்டும் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஷியா ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பார். ஆனால் வந்து அவர் கனவுல என்னை விட்டுருங்க, என்னோடய அம்மாவை விட்டுருங்க அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருப்பார். ஸோ இதை பார்த்து நம்ம ஷியாவுக்கு ஓகே இவனுக்கும் ஏதோ லைஃப்பில் நடந்திருக்கு போல் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து யோசிச்சுட்டு இருப்பாள். இப்போது இங்கே வந்து நம்ம ஷியா உட்காந்து அவளோட மொபைல் ஃபோனை வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாளா. ஷியாவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி மியாவுக்கு வந்து அந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்குது, அதுக்கு வந்து அவளோட அப்பா அம்மா கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம கிம் போகணுமான்னு சொல்ல ஆமாம் நம்ம போகணும், அங்கே ஒரு ட்ராமா நடக்க போகுதுன்னு சொல்கிறா. இப்போ இந்த மியாவை காமிக்கிறாங்க. மியா வந்து நல்லாவே டான்ஸ் ஆடிடுறா. ஸோ அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த டான்ஸ் வந்து நீங்களாக ஆடினீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் இது உங்களோட கோரியோகிராஃபி அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருப்பா. நக்கலாக வந்து நம்ம ஹீரோயினை பற்றி பார்த்தியா நான் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்போ என்னன்னா நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, உங்களை மாதிரியே வந்து ஒருத்தங்க ஆடுற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி ப்ளே ஆகி இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து வைரலாக போகுதுன்னு சொல்ல அப்படியே இல்லை அது எல்லாமே ஃபேக்காக இருக்குன்னு சொல்ல இல்லை மேடம் அது உண்மை, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட திருட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் காமிக்க இதை பார்த்தவே இல்லை யாரும் வீணுட்டு எடிட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்ல அதுக்குள்ளே அந்த பொண்ணே வந்துட்டு இந்த மாதிரி இது எல்லாமே என்னோட கோரியோகிராஃபி எல்லாத்தையும் இந்த பொண்ணு வந்து காப்பி அடிச்சிட்டா, என்கிட்ட உண்மையான ரியல் ஃபுட்டேஜ் கூட இருக்குது நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் அந்த ரியல் ஃபுட்டேஜை காமிக்க அவ்வளோதான். எல்லாருமே வந்து இவ்வளோ பயங்கரமாக திட்டுறாங்க இந்த மியாவை. இந்த மியா இல்லை இது எதுவுமே நான் கிடையாது என்னை நம்புங்க ப்ளீஸ்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கத்துறா. ஆனால் யாருமே நம்புற மாதிரி இல்லை. அவளோட அப்பா அம்மா கிட்ட அதாவது நம்ம ஷியாவோட அப்பா அம்மா கிட்ட ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல ஆனால் அவங்களே வந்து ரொம்ப காண்டாயிடுறாங்க. ஸோ அப்போ போலீஸ் வந்துட்டு இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க போகும்போது நம்ம ஷியா இருக்கால என்ன ஜாலியாக வந்து ஜெயிலில் இருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை ரொம்பவே காண்டை ஏற்றிட்டு போக இவளுக்கு பயங்கர காண்டாயிருக்கும். நெக்ஸ்ட் சீனே வந்து நம்ம ஷியாவும் நம்ம கிம்மும் 2 பேருமே குடிச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஷியா அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டால அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 2 பேருமே டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அப்போ கிம் இனி க்ளோஸாக வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு இருக்கும்போது இல்லை இப்போ நம்ம கிஸ் பண்ணக்கூடாது, இந்த பூ கடைசியாக என்ன சொல்லுதோ அது கேட்போம், கிஸ் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸாக வந்து தூக்கி போடுறா. கிஸ் பண்ணலாம் வேண்டாம் பண்ணலாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை தூக்கி போட இதை பார்த்த கிம் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசாக அதை தூக்கி போட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், என்ன நீ இப்படி ஃபுல்லாக தூக்கி போட்ட அப்படின்ட்டு நம்ம ஷியா அந்த போதையிலே சொல்ல 2 பேருமே போதையில் இருக்காங்களா, 2 பேருமே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நம்ம ஷியா ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் நம்ம கிம் ஆஹா இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சி போகலான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம கிம்மு விடுவார். அவர் அப்படியே அவ்வளோ அலாய்க்காக பிடிச்சிடுறாரு. இப்போது நம்ம கிம்மும் அண்ட் நம்ம ஷியா 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஷியா தான் அப்படியே ஏஞ்சிக்கிறா. அப்போ நம்ம கிம் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடின அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஷியாவுக்கு டான்ஸ் நல்லாவே வரும். ஆனால் அவளோட அப்பா அம்மா வந்து இந்த மியாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ கிம் வந்து நீ டான்ஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இதை கேட்டு நம்ம ஷியா இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு டான்ஸ் ஆடி அதனால தான் சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு இந்த மியா மேல் ரொம்ப டவுட்டாக இருக்குது ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ணு ஹீரோ மூலமாக இந்த மாதிரி நம்ம மியாவை ஜெயிலேருந்து எடுக்குன்னு சொல்ல நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கரெக்டாக அந்த பொண்ணு வருது, அதாவது அந்த பொண்ணோட டான்ஸில் மியா காப்பி அடிச்சா அந்த பொண்ணு. இதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நீ தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களா. அப்போ கரெக்டாக நம்ம கிம் வருவார். வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவன் வந்து இறந்து போல அப்படின்னு சொல்ல என்னது அவன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு கேட்குறா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் அந்த பையனை பற்றி. அந்த பையன் வந்து கிளப்பில் தான் இப்போ இல்லைப்பா நிறைய பொண்ணுங்களை வந்து அவன் ட்ரை பண்ணுவான் அப்படின்லாம் இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பா. விஷயம் என்ன பண்ணுறான்னா அவள் வந்து அந்த கிளப்புக்கு வந்து வேறு வேஷம் போட்டு போகிறாள், ரொம்ப ஸ்டைலாக வந்து ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடி போட்டு போகிறாள். அப்போ கரெக்டாக வந்து இந்த மியாவோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்துட்டு இவக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண அப்போ அவளோட கண்ணாடி அவுப்பாள். துணிக்கு நீயா அப்படின்ட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். ஆக்சுவலி இவன் இருக்கான்ல இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஷியாவால் தான் செத்துட்டான் அப்படின்ட்டு இந்த மியா வந்து சொல்லியிருப்பாள். ஸோ இதனாலே அவளை இன்னுமே ஹேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போது அவருக்கால அவள் இவனை பிடிக்க அவன் அதுக்குள்ளே தப்பிச்சுட்டு போகலாம்
போகலான்னு பார்க்குறான்னா அதுக்குள்ளே நம்ம கிம் வந்து பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா அப்படின்ட்டு அவனை பிடிச்சிடுறாங்க. இப்போது நம்ம ஷியா என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது, என் பின்னாடி இவ எவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சிருக்கான்ட்டு நம்ம எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்து இந்த பையன் சொல்கிறான், உனக்கு இன்னும் ஒரு நிறைய விஷயம் தெரியாது, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுற அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னன்னா, ஒரு வாட்டி இந்த மியா வந்து அவளோட அம்மாவோட கலரையில் போயிட்டு அவள் ஃப்ளவர்ஸ் வைக்கும் போது என்ன சொல்லியிருப்பான்னா, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னோட லைஃப்பை இப்போ நல்லா வாழ்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அவள் மேலே பழியெல்லாம் போட்டுட்டு இப்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நான் அவளோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன், அவளோட சொத்து எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் இறந்து போகும்போது எனக்காக பண்ண இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு நீங்கள் அந்த சொத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லியிருப்பா. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம ஷியார்கள் ரொம்ப ஷாக் ஆகிறா. அப்போது அந்த சாவுக்கு ஏன் மேலே பழிய போட்டாங்களா, அந்த சாவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாகி மயங்கிடுறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இவளாக தான் செத்தாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பா. ஆனால் இப்போ அந்த செத்து போன பழியை இவன் மேலே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம ஷியா இப்போ வீட்டில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறா. நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அப்போது நம்ம கிம் தான் வந்துட்டு இதை பாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அவங்கள மாதிரி, ஸோ கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது சொல்ல, எனக்கு நீ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவியா கிம் சொல்ல, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் வேறு யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி முன்னாடி வர வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போது நம்ம கிம் தான் இவ்வளோ ரொம்பவே பத்திரமா வந்து பார்த்துக்கிறாரு. ஏன்னா வந்து அவள் ரொம்பவே வந்து சோகமாக இருக்கா. ஸோ அவளோட ஸ்டேட்டை புரிஞ்சுக்கிட்டு அவர் தான் வந்து நிறையா விஷயம்லாம் அவளுக்கு பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னா, நம்ம மியோட அம்மாவுக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தினால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் ஆக்சிடெண்ட் அவங்க பண்ணதே வந்து அவங்க செத்து போகணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ண செட்டப்பு. அண்ட் அவங்க செத்து போனதுக்கப்புறம் அவங்க பொண்ணு தனியாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் இந்த பொண்ணு மேலே பழிய போட்டு இந்த பொண்ணை ஹேட் பண்ண வச்சு அவளோட சொத்து எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம ஷியாக்கு தெரிஞ்சிச்சுல. இப்போ மியா வந்து ஜெயிலேருந்து வெளில வருவாரா, என்னடி நீ வந்துட்டியா, என்னோட லைஃபே நீ கேவலமாக்கிட்டு இப்போ வந்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா என்னோட லைஃப்பை இவ்வளோ நாளாக நீ கேவலமாக்குன, அதுக்கு என்ன சொல்ல, நீ தான் என்னோட அம்மாவை கொலை பண்ண, இப்போ என்னோட லைஃப் இது பண்ணுற, அப்படியா யார் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேப்பர்ஸை நீ பார்த்தாலே தெரியும் அப்படின்ட்டு அவள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போவா. ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த மியா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இப்போ உள்ள வரலாம், உள்ள வந்து பார்த்தா இவங்க 2 பேர், அதாவது நம்ம ஷியாவோட அண்ணனும் அண்ட் ஷியாவோட அப்பா 2 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஷியாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கு. ஸோ அவரும் வந்து இந்த மியா வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு, நம்ம ஷியாவை கண்டுக்க கூட மாட்டாரு. இப்போ இவளை கண்டுக்காம போறாரா. ஸோ அதனால ஒரு மாதிரியாக அப்போ அவளோட அம்மா, அதாவது நம்ம ஷியாவோட அம்மா தான் வந்து பாரு கவலைப்படாத, அவங்க கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, கொஞ்ச நாள் கோவமா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம கிம் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம ஷியா கிட்ட நான் இங்க வந்து தூங்குவான்னு சொல்ல, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இங்க தான் படுத்து தூங்குவேன், எனக்கு அங்க படுத்து தூங்குனா தூக்கமே வர மாட்டேங்குது, நான் உன் பக்கத்துல தான் படுத்து தூங்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கிம் என்ன பண்றான்னா அவளோட பக்கத்துலேயே வந்து அப்படியே படுத்துப்பாரு. ஸோ அப்புறம் அவளை கிஸ் கேட்டா அவ கொடுக்க மாட்டாள, ஐயோ என்னோட வைஃப் எனக்கு கிஸ் கொடுக்க மாட்டான்னு கத்த, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்டுற போறாங்கன்ட்டு அவ உட்காந்து அவளுக்கு கண்ணத்துல கிஸ் கொடுத்துட்டு இருப்பா. அப்ப கரெக்டா கால் வருது, இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு கிம்மோட அப்பா கால் பண்றாரு. ஸோ அதனால நம்ம கிம்மும் என்ன பண்ண தெரியும், வீட்டுக்கு வர, அங்கே வீட்டில் சண்டை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெப் மதர் வந்து எனக்கு சொத்து எழுதி கொடு, இவன் வந்து உன்னோட பையனே பார்த்துட்டு இருப்பா, எனக்கு சொத்து வேணும் அப்படின்ட்டு அவங்க சொத்துக்காக சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவோட அப்பாவை கல்யாணம் பண்ணதே வந்து சொத்துக்காக தான். இப்போ ஷியாவை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம கிம் உள்ள போயிட்டு பேசி தரேன்னு போறாரு. ஆனால் வந்து கிம் வரவே இல்லை, அவள் தூங்கி ஏஞ்சிருவா. அப்போ ஒரு கார்டு வந்து இந்த மாதிரி கிம் கிளம்பி போயிட்டாரு, காரை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நீங்களும் போங்கன்னு சொல்லி அவள் கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் தான் அவள் தோணுது, கண்டிப்பாக வந்து கிம்மா அதெல்லாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு, ஸோ கிம் ஒன்று உள்ளதான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் கிம்மை தேடி உள்ளே போகிறாளா. ஆனால் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அவளை தடுக்கிறாங்க. ஸோ அவள் அப்படியே வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு உள்ளே வரா. உள்ளே வந்து பார்த்தா நம்ம கிம்மோட ஸ்டெப் மதர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிம்மை வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க, கிம் செத்து போகணுன்ட்டு. கிம் செத்து போயிட்டா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு தானே எல்லா சொத்தும் கிடைக்கும், அதனால. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோயின், நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, நான் அமைதியாக விட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக நான் இதை தடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நீ போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிப்பாப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே கிம் பாவம் ரொம்ப டிப்ரெஸ்டாகி உட்காந்துருக்காரு. ஏன்னா உள்ள ஃபுல்லாக அவரோட அம்மாவை அப்யூஸ் பண்ண ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தா அவருக்கு சின்ன வயசில் நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஷியா வந்து தேடி எப்படியும் நம்ம கிம்மை கண்டுபிடிச்சிட்டா. கிம் இவளை பார்த்தோன்னே அடிக்க வராரு, வேறு யாரோ நினச்சாரா. அதுக்குள்ளே நம்ம ஷியா தான் நான் தான் ஷியா அப்படின்னு சொல்ல, இது கிட்ட இருந்தால் கிம் காம் டவுன் ஆவார். இப்போது நம்ம கிம் கிட்ட ஷியா சொல்கிறதுப்பா, நீ கவலைப்படாத, நான் வந்துட்டேன், இந்த நரகத்துலேருந்து உன்னை கூப்பிட்டு போயிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அவரை உட்காந்து சமாதானப்படுத்த, அவரும் உட்காந்து ஓன அழுவார் குழந்தை மாதிரி. ஏன்னா சின்ன வயசில் நடந்த விஷயம் அப்படியே
அவரோட அம்மாவை அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க இவர் முன்னாடியே இந்த ஸ்டெப் மதர். ஸோ அந்த ஃபோட்டோஸ்ட்டு முன்னாடி இருக்கும். இப்போ நம்ம கிம் என்ன பண்ணுறாருனா ஷியாவை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை ஸ்டெப் மதர் பார்த்து ரொம்பவே காண்டாவா. இப்போ கரெக்டாக அங்கே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஐயோ இவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது தான் நான் வருவேனா சொல்லிட்டு அவனும் வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பான். ஸோ 2 பேருக்குமே மருந்து போட்டுட்டு விட்டுட்டு அதாவது 2 பேருக்கு இல்லை இவருக்கு கிம்முக்கு மட்டும் மருந்து போட்டு விடுவார். ஸோ இப்போ ஷியா என்ன சொல்கிறான்னா இந்த மெமரிஸ் எல்லாம் அழிக்கணும்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அழிக்கணும். உங்கள்கிட்ட லைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்குன்னு சொல்ல அவனும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோட்டோவை எரிக்கிறாரு. நம்ம ஷியா எரிக்க சொல்லியிருப்பா அதனால் அந்த ஃபோட்டோவை எரிச்சிடுறாரு. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கிம்மு வந்து சொல்லுவார். இப்போ நம்ம ஷியா வந்து சொல்கிறேன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவரும் வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ட்ராமாஸ் இருந்திருக்கு சின்ன வயசில். அதனால் இப்போ நம்ம ஷியா மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணுறான் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது கேட்ட நம்ம கிம்மு எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்ல 2 பேருமே வந்து சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான். இப்போ இவங்க 2 பேரும் ரொம்பவே கப்புள்ஸ் ஆகிட்டாங்க. சும்மாவே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கப்புள்ஸ் வேறு ஆகிட்டாங்களா. அவ்வளோதான். இவங்க ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லை. பயங்கரமாக வந்து ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஷியாவோட அப்பா பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நம்ம ஹீரோயினும் வருவா நம்ம கிம்மோட. அங்கே வந்து வந்த உடனே எல்லாருமே அவளை பார்த்து வா ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் அவள் வந்ததே ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது அவங்களுக்கு தெரிஞ்சு நீ எதுக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே வர அப்படின்ட்டு அவளோட அப்பா வந்து திட்டுவார். அப்படியா சரி நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரூஃப் காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன்ட்டு அவள் ஒரு ப்ரூஃப் காமிக்கிறா. அதில் வந்து டாக்டர் பேசுகிறாரு. ஒரு டாக்டர் அவர் தான் வந்து நம்ம ஷியாவோட ஆன்ட்டியை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொல்ல ரொம்ப நாள் நடந்த விஷயம் தான் இருந்தாலும் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லி தானே ஆகணும். அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. அவங்க பிளான் பண்ணி தான் இப்படியோட ஆக்சிடெண்ட்டை வர வச்சாங்க அப்படின்ட்டுலாம் எல்லாத்தையும் வந்து சொல்ல மியா வந்து என்னது இதெல்லாம் பொய்யா இருக்கும். நீ வந்து ஷியா நீ பண்ண தப்பாக மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறது சொல்ல அப்படியா இங்கே நிறைய பேப்பர்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அது பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவள் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து வைக்க இதெல்லாம் பார்த்து அவளோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. அங்கே அவங்க சிஸ்டரோட டைரி இருக்குது. அதிலே எழுதி வச்சுருப்பாங்க என்னோட பொண்ணு மியா வந்து ஷியாவோட இடத்துல இருக்க வேண்டியது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னோட உயிரை கூட கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி என்னோட உயிரை இப்போ கொடுக்க போகிறேன்ல எழுத அவ்வளோதான் அவங்க உடஞ்சிடுறாங்க. இவ்வளோ நாளாக என்னோட பொண்ணு பண்ணாத தப்புக்கு அவ்வளோ நான் தண்டனை கொடுத்துட்டு இருந்தேன்னா என்னோட பொண்ணை நான் ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த டைரியை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. இந்த ஷியாவோட அப்பாவை ரிக்ரெட் பண்ணுறாரு. சே நம்ம ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்மளோட பொண்ணையே நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோமேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஷியா இருக்கால அவள் சொல்லிட்டு போயிடா இனிமேல்ட்டு நீங்கள் யாருமே ஃபேமிலி இல்லைன்ட்டு. அப்போ வந்து நம்ம ஷியாவோட அம்மா அழுவ அந்த மியா போயிட்டு அம்மா அழுவாதீங்க யாரே உனக்கு அம்மா உன்னால் என்னோட குழந்தை லைஃப் இப்படி ஆயிடுச்சு எனக்கே தெரியாது. நான் சின்ன பொண்ணு சொல்ல உன்னை விட சின்ன பொண்ணு என்னோட பொண்ணு அவளுக்கு 6 வயசு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. இந்த புத்தி அவங்களுக்கு அப்போ இல்லை போல. சின்ன பொண்ணால் எப்படி செத்து போவாங்க அது முன்னாடியே அவங்க யோசிச்சுட்டு இருக்கணும்னா அதை கூட யோசிக்காமல் சின்ன பொண்ணு அப்பத்துலேருந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போது இந்த மியா இருக்கால அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவள் வந்து நம்ம இந்த கூவை மீட் பண்ணலான்னு போக கூவோட ஆஃபீஸில் வேறு இடத்துல இருக்கா. என்ன கூவை காணும் அப்படின்னு சொல்ல கூவை ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்ல ஸோ இதெல்லாம் கேட்டால் அவன் உண்மையை ஷாக் ஆகிடுறா. இங்கே வந்து நம்ம ஷியாவோட அப்பா அம்மா வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க. நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மியா வந்துட்டு அவளோட சொத்தை கேட்குறேன்றது உன்னோட சொத்தா எல்லாமே பொண்ணு சொத்துன்னு சொல்ல ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆல்ரெடி கொடுத்த சொத்தெல்லாம் உங்களால் கேட்க முடியாது. நான் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன். ஸோ கேட்காம இருக்கிறதே ரொம்பவே நல்லது அப்படின்லாம் அவள் இங்கே வந்து இவங்கள ரொம்பவே வார்னிங் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ வந்து அவள் என்ன டிசைட் பண்ணுறேன்னா கூவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. என்னதான் இருந்தாலும் கூவுக்கு கொஞ்சம் பேர் இருக்குது கொஞ்சம் சொத்து இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக அவள் என்ன பண்ணுறான்னா கூவை ட்ரக் கொடுத்துட்டு அவரோட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து அவள் வீடியோவை எடுத்து வச்சுக்கிறா. ஸோ இங்கே இந்த கூக்கு எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுன்னு வந்து அவன் போதையில் இருக்கான். ஸோ இங்கே அப்படியே வந்து இவங்க 2 பேர் காமிக்கிறாங்க நம்ம ஷியாவும் அண்ட் நம்ம கிம். ஷியா அங்கே தான் இருந்திருப்பான் அந்த ஹோட்டலில் தான். ஸோ இவங்க 2 பேர் பண்ணுறதை பார்க்க அப்போ கிம் வந்து என்ன பார்க்குறேன்னு பார்த்துருவாரு. ஐயோ இதெல்லாம் நீ பார்க்காதவா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கூ ஏஞ்சிப்பானா ஏஞ்சனே கண்டுபிடிச்சிடானே இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தான் அவனை சொல்ல இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்ல அப்படியா அப்போ நான் இந்த வீடியோவை இந்த இன்டர்நெட் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன்ட்டு இவனை போட்டு மிரட்டிட்டு இருப்பா. இதை கேட்டால் அவனும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். நீ இவ்வளோ கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல மியா அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல
அப்படின்னா நான் வந்து இதை புட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவள் சொல்லிடுவா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேர் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. அங்கேயும் இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போ வந்து நம்ம ஷியாவோட அண்ணன் தான் வந்து தடுத்து விடுறான். இப்போ ஷியாவை பார்த்து அவள் என்ன சொல்கிறான்னா உன்னோட பொருள் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அவள் ரொம்பவே நக்கலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ ஷியாவோட மேரேஜ் அதாவது நம்ம மியாவோட மேரேஜ் நடக்குது. ஸோ அவங்க மேரேஜ் நடக்கும்போது அவங்க அப்பா அம்மா அதாவது நம்ம இவர் இருக்கார்ல ஷியாவோட அண்ணன் அவன் வந்து இதை கிஃப்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து இவளை அரெஸ்ட் பண்ண வச்சிடறா. ஏன்னா இவ பண்ண தப்புக்கலாம் அவள் ஜெயிலுக்கு போய் ஆகணும்ல. அதனால இவ கத்துறா எதுக்கு என்ன ஜெயிலுக்கு போடுறீங்க நான் உங்க மேலே பாசமாக தானே இருந்தேன் சொல்ல என்ன பாசமாக இருந்தேன் உன்னால என்னோட உண்மையான சிஸ்டரை வந்து நிறையவே அனுபவிச்சிட்டா அப்படின்னு சொல்ல இல்லை உங்கள் மைண்ட் செட் ஆடாதான் நீங்கள் தான் வந்து அப்படி நினச்சிட்டீங்க உங்களோட சிஸ்டர் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல அப்போ அங்கே கரெக்டாக அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் நான் செத்து கூட போகலை அப்படின்ட்டு இது கேட்டகு ஒன்றுமே ஷாக் ஆயிடுவார் நீ செத்து போகலையே அப்படின்னு சொல்ல ஆமாம் இது எல்லாமே இந்த மியா பண்ண வேலை தான் சொல்ல அடப்பாவி இதனால் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷியாவை அவ்வளோக்கு எவ்வளோமா ட்ரீட் பண்ணேன் நீ இப்படி தானே பண்ண அப்படி பண்ணிட்டு அவகிட்ட நான் ரொம்ப டாக்ஸிக்காக நடந்துட்டேனே அப்படின்ட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷியா கிட்ட மனுப்பி கேட்க அப்போ நம்ம கேம் டே இவ என்னோட ஒய்ஃபை நீ மனுப்பி கேட்டாலோ அவன் உனக்கு வரவே மாட்டா அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து லுக்கு விட்டுட்டு இருப்பார். இப்போது இவருக்கால இந்த மியா அவள் போயிட்டு நம்ம ஷியாவோட அம்மா கிட்ட கெஞ்சிரா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு உனக்கு ஹெல்ப்பாக அடி பண்ணுவாங்கன்ட்டு அவளோட செவ்வலே போட்டு அவளோட அம்மா அடிக்கிறாங்க. ஸோ அவளுக்குலாம் பயங்கர காண்டாயிடுது இவ்வளோ நாளாக நீங்கள் என்னை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல அதெல்லாம் உன்னோட அம்மா பண்ணி வச்ச பிளானால இப்போ அதெல்லாம் எல்லாமே வெளில வந்துருச்சுல இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்ல இவளுக்கெல்லாம் பயங்கர காண்டாயிடுது நான் இவளை சும்மாவே விட மாட்டேன்ட்டு இவளை அடிக்கலான்னு வர ஆனால் நமக்கே உஷாரு இவளை தள்ளி விட்டுட்டு என்ன என்னோட வைஃப் அடிக்கலான்னு வரியா அப்படின்ற சொல்ல ஓ அப்படியா சரி நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஐயோயோ நீ எல்லாம் சாப்பிட விட்றியா நீ சாப்பிட விட்டாலாம் நடக்காது இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அவங்கள வந்து போலீஸை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. போலீஸும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம ஷியா இருக்கால நம்ம கிம்மும் 2 பேருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக வாழ்கிறாங்க. நம்ம ஷியா வந்து டான்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்பவே அழகாக டான்ஸ் ஆடுறா. அப்போது வந்து அவகிட்ட கேட்குறாங்க நீங்கள் உங்கள் ட்ரீமை ரொம்ப நாள் கழிச்சு வந்து நிறைவேற்றுறீங்களான்னு சொல்ல ஆமாம் அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம்ட்டு அவர் ரொம்பவே பெருமையாக சொல்லுவாள். இப்போது நம்ம கிம் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம 2 பேரும் வந்து ரொம்ப கிராண்டான வெட்டிங் வச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க அவளும் ஓகேன்னு சொல்லிடுவா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.